செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் குரோதி வருஷத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். குரோதி என்பது சமஸ்கிருத சொல். அந்த சொல்லுக்கு தமிழில் பகைக்கேடு என்று பொருள். அதாவது இந்த வருடம் ஒருவருக்கொருவர் பகைத்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. மேலும் அரசியல்வாதிகளுக்குள் பகைமை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஆண்டு இந்த ஆண்டு. மேலும் வழக்குகள் கூட வழக்குகள் கூட அதிகமாகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. இந்த ஆண்டுக்கு ராஜாவாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் தான் இந்த ஆண்டின் ராஜா. பொதுவாக செவ்வாய் என்பவர் இராணுவ வீரனை போல் என்று கூறுவார்கள். அவரே இந்த வருடம் ராஜாவாக வருகிறார். இந்த வருடம் மந்திரியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் இந்த வருடத்திலே மந்திரியாக இருக்கிறார். இந்த வருடத்திலே, இந்த குரோதி வருடத்திலே மகர சங்கராந்தி. அந்த மகர சங்கராந்தி எதில் வருகிறது என்று பார்த்தால் புலி வாகனத்திலே வருகிறார். சங்கராந்தி பகவான் இந்த வருடம் மகர சங்கராந்தியாக புலி வாகனத்திலே வருகிறார். இந்த புலி வாகனத்திலே வருவதனால் இந்த வருடத்திலே தொல்லைகள், அதாவது மிருகங்களால் தொல்லைகள் மிக அதிகமாக இருக்கும். முக்கியமாக தெருநாய்களால் தொல்லை, அதன் பிறகு யானைகளால் தொல்லை, கடலில் இருக்கின்ற சுறாமீன்கள், திமிங்கலம் போன்றவற்றால் தொல்லைகள் மிக அதிகமாக இருக்கும் என்றிருக்கிறது. இந்த வருடம் 4 கிரகணங்கள், 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணங்கள் இருக்கிறது. இந்த 4 கிரகணங்களும் இந்தியாவில் தெரியாது. ஆகவே கிரகணத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தெரியாத கிரகணத்திற்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. கர்ப்பிணி பெண்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆகவே இந்த வருடம் கிரகண தோஷம் என்பது கிடையாது. பொதுவாக கிரக பயிற்சிகள் என்று பார்த்தால் குரு பயிற்சி மிக முக்கியமானது. வருகின்ற சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை அன்று பகல் 1 மணி அளவிலே திருக்கணிதப்படியும் அன்றைய தினமே மாலை 5:38 வாக்கியப்படியும் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பொதுவாக குரு பயிற்சி வாக்கியத்திற்கும் திருகணத்திற்கும் குறைந்தது 1 மாதமாவது இடைவெளி இருக்கும். ஆனால் இந்த வருடம் மட்டுமே குரு பயிற்சி ஒரே நாளிலே நிகழ்கிறது. இந்த வருடம் சனி பயிற்சி என்பது திருகணிதப்படி இருக்கிறது. திருகணிதப்படி சனி பயிற்சி பங்குனி மாதம் 15ஆம் தேதி மார்ச் 29/3/2025 29/3/2025 சனிக்கிழமை இரவு 9:44 கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இது திருகணிதப்படி மட்டுமே. வாக்கியப்படி இந்த வருடம் சனி பயிற்சி என்பது கிடையாது. இந்த வருடம் வாக்கியப்படியும் திருகணிதப்படியும் ராகுகேது பயிற்சிகள் கிடையாது. இந்த பயிற்சிகளை அனுசரித்தும் இந்த வருடம் ராஜாவாக செவ்வாயும் சனி மந்திரியாகவும் இருப்பதனால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை குறித்தும் பார்த்து, மேலும் இந்த வருடத்திலே பாலவ கரணத்திலேயே மகர சங்கராந்தி வருகிறது. ஆகவே புலி வாகனம் வருகிறது. இதை வைத்தும் இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று நாம் இனி ஆராய்வோம். மூலம், பூராடம், உத்திராடம், 3வது பாதத்திலே பிறந்த தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வருடம் ராஜாவாக செவ்வாய் வருகிறார். அதாவது குரோதி வருடத்தின் ராஜாவாக செவ்வாய் வருகிறார். அந்த செவ்வாய் உங்களுக்கு பூர்வ புண்ணியத்திற்கு அதிபதியாக இருக்கிறார். 5ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். ஆகவே இந்த வருடம் ஆதாயம் 11 பங்கு, விரயம் 5 பங்கு மட்டுமே. ஆகவே நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. 6ஆம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்தாலும் கடன் வாங்கியாவது நீங்கள் முன்னேற்றம் பெறுவீர்கள். அதற்குரிய கடன் வருமானம், கடன் தொகை உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்கள் இந்த வருடம் கருத்துடன் படித்து நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். படித்த மாணவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் மாணவர்கள் சொந்த ஊரை விட்டு வெளியிடங்களுக்கு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இந்த வருடம் திருமணம் பாக்கியத்தில் சிறு தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த வருடம் திருமணம் நிச்சயமானால், அதாவது உங்கள் வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் திருமணம் நடக்கும். உங்களுக்கு குருபலம் இல்லாவிட்டாலும் வரனுக்கு குருபலம் இருந்தால் திருமணம் நடக்கும். அவ்வாறு திருமணம் முடிவானால் 2 மாதத்திற்குள் நீங்கள் திருமணத்தை முடித்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் சிறு தடைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது.
குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடத்தை விட அடுத்த வருடம் குழந்தை வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. இந்த வருடம் மருத்துவ உதவிகள் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றங்கள் நீங்கள் விரும்பிய இடத்துல கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இடமாற்றம் என்பது இந்த வருடம் உறுதியாக இருக்கிறது. ஆனால் வேறு வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலையை விடக்கூடாது. கம்பெனியை அடிக்கடி மாற்றிக்கொள்பவர்கள் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழிலதிபர்களுக்கு எதிர்பார்த்த கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வளர்ச்சிக்காக, தொழில் முன்னேற்றத்திற்காக எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. ஆனால் பெரிய லாபம் இந்த வருடம் இருக்காது. அடுத்த வருடம் நல்ல பெரிய லாபம் கிடைக்கும். ஆனால் வளர்ச்சி, விஸ்தரிப்பு போன்ற வேலைகள் நீங்கள் ஈடுபடலாம். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். ஆனால் பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. அதாவது கடனுக்காக எந்த பொருளையும் கொடுக்க வேண்டாம். கொடுத்தால் திரும்ப வருவதில் காலதாமதம் ஏற்படும். விவசாயிகள் இந்த வருடத்திலே மஞ்சள் பயிரிடுபவர்கள் சிறிது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். விலை ஏறும் என்று நினைத்து ஸ்டாக் வைத்து கொள்ளாமல் ஏறிய உடனே நீங்கள் விற்பனை செய்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பதனால் எள் போன்ற கருப்பு நிற தானியங்களை பயிரிடலாம். மேலும் கிழங்கு வகைகளை பயிரிடலாம். நல்ல லாபத்தையும் மகசூலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் கொள்ளு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தோரை லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உளுந்து லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் பெண்களுக்கு நல்ல யோகமும் முன்னேற்றமும் தருகின்ற ஆண்டாகத்தான் இருக்கிறது. இந்த வருடத்தில் பெண்களுக்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதனால் தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்குரிய ஊதியம் அடுத்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருடம் பிரதிபலன் எதிர்பாராமல் நீங்கள் கடமையை செய்யுங்கள். எதிர்பார்த்த முன்னேற்றம் அடுத்த வருடம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். தாராளமாக சென்று விட்டு வரலாம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதனால் இந்த வருடம் மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. மற்றவர்களுக்காக நீங்கள் ஜாமீன் போட்டால் அந்த பணத்தை நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆகவே ஜாமீன் போடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருப்பது தொழில்துறையில் விருத்திக்காக நீங்கள் கடன் வாங்கலாம். விருத்தி இந்த வருடம் செய்து கொள்ளலாம். அடுத்த வருடம் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 12ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே செலவினங்கள், சுப செலவுகள் நடக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் உங்களுக்காகவும் சுப செலவுகள் நடக்கும். 2ஆம் இடமும் குருடைய பார்வை இருக்கிறது. உங்கள் ஜாதகத்தின் மூலமாக உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். ஆகவே சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளை செய்ய இருக்கிறார். 5ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே குழந்தைகள் முன்னேறுவார்கள். ஆனால் திருஷ்டி அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே குழந்தைகள் முன்னேற்றத்தை பற்றி வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. 9ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. 12ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை இருப்பது பண விஷயத்தில் கடன் கொடுத்தால் தூக்கத்தை தொலைத்து விடுவீர்கள். ஆகவே முடிந்தவரை கடன் கொடுக்காமல் நீங்கள் காலத்தை இந்த வருடம் கழிப்பது நல்லது. உங்களுக்கு அதிகமான பணவரவு வந்தால் உடனடியாக நிலத்திலோ அல்லது உங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதிலோ நீங்கள் முதலீடு செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த வருடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் ஆடி மாதம். ஆடி மாதம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் அமாவாசை என்று சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே ஆடி அமாவாசைக்கு முதல் 10 நாளும் அடுத்த 10 நாளும் பிரயாணங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வருடம் ராசியான மாதங்கள் வைகாசி மாதம். வைகாசி மாதம் உங்களுக்கு ராசியான மாதமாக அமைந்திருக்கிறது. அடுத்து ஐப்பசி மாதம், மாசி மாதம். இந்த மாதங்கள், அதாவது வைகாசி, ஐப்பசி, மாசி, இந்த 3 மாதங்கள் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்களை பெற முடியும். தன வரவு உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் இந்த 3 மாதங்களில் வைகாசி, ஐப்பசி, மாசி, இந்த 3 மாதங்களே நீங்கள் செய்யலாம். இந்த வருடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் ஆடி மாதம் மட்டுமே. அடுத்து இந்த வருடம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறை நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்துவிட்டு வரலாம். அல்லது சுசீந்திரம் சென்று அங்கே இருக்கின்ற ஆஞ்சநேயரை வழிபாடு செய்துவிட்டு வரலாம். அங்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் ஊரில் இருக்கின்ற ஆஞ்சநேயருக்கு பிரதி தமிழ் மாதமும் முதல் அல்லது 3வது சனிக்கிழமை அன்று 1 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து வெற்றிலை மாலை போட வேண்டும். அதன் மூலமாக மூலம் நட்சத்திர தோஷம் விலகி உங்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவானை கோயில் சென்று அங்கே சென்று ஜலகண்டேஸ்வரை தரிசனம் செய்துவிட்டு வரலாம்.
அவர்களுக்கு திருவானைக்கோயில் ஒரு சிறப்பான வரம் அளிக்கக்கூடிய கோயிலாக இருக்கிறது. அல்லது உங்கள் ஊரிலேயே சிவபெருமானை வழிபாடு செய்துவிட்டு ஒரு நாள் முழுவதுமாக சிவன் கோயிலில் ஜலதானம், அதாவது குடிநீர் தானம் செய்வது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக மக்கள் மனம் குளிர குளிர உங்கள் வாழ்க்கை உயரும். அடுத்து உத்திராடம் உணவப்பாத்தில் பிறந்தவர்கள் பிள்ளையார்பட்டி சென்று விநாயகப் பெருமானை, கற்பக விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு வரலாம். அல்லது உங்கள் ஊரில் இருக்கின்ற விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. அவர் அபிஷேக பிரார்த்தனைகள் செய்யும் போது எதிர்பார்த்த வெற்றிகள், நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பரிகாரங்களின் மூலமாக, பிரார்த்தனைகள் மூலமாக தனுசு ராசியில் பிறந்தவர்கள் 65% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்தவர்கள், சப்ஸ்கிரைப் செய்தவர்கள், மற்றவர்களுக்கு ஷேர் செய்தவர்கள் அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடு செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சு ஜன்னியும் பல்லாண்டு என்று பெரியாழ்வார் பாடியதைப் போல நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் அனைத்து சுகங்களுடனும் நன்றாக பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.